கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னாலும் இந்த வாரம் நடக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, பட் போராட்டம் ஜாஸ்தி. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணுறேங்கிறவங்க பாசிபிலிட்டிஸான ஒரு விஷயம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. ஏன்னா உங்கள் சர்வீஸில் ராகு இருக்கார், அவர் வாங்கின சாரம் குரு இருக்கார். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்தால் கூட ஏற்றம், முன்னேற்றம் இருக்கும். ஸோ வேலையில் யாரெல்லாம் உங்களுடைய சுப்பீரியர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்துகிட்ருக்கு. லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெருசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த வாரம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணலைன்னா கூட நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸே உங்களுக்கு வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான குறிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகல, சின்ன சின்ன தடை எதுலன்னா நீங்கள் ஸ்பெக்குலேஷனில், ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு வேண்டாம்.